ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ யார் கடவுள் அப்படிங்கிறது, இது கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்திற்கு பொருந்தாத வீடியோ. ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் சேர்த்து தான் போடுவோம். பட் இங்கே மெயினாக இந்து மதத்தை மட்டுமே வைத்து பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்து மதத்தில் தான் குழப்பமே இல்லையா? இப்போ கிறிஸ்தவ மதத்தில் இயேசு மட்டும்தான் கடவுள், முஸ்லீம் மதத்தில் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். ஸோ அவங்க கடவுளாக இல்லையான்றது வேறு, அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே இந்து மதத்தில் மட்டும் எத்தனை கடவுள்! உலகத்திலே அதிக கடவுள் உள்ள மதம் இந்து மதம் தான். இங்கே திரும்பினா ஒரு கடவுள், அங்கே திரும்பினா ஒரு கடவுள், மேலே திரும்பினா ஒரு கடவுள், கிழக்கு பார்த்தா ஒரு கடவுள், இப்படி எங்கே பார்த்தாலும் 4 திசைகளிலும் கடவுள்களே கடவுள்களாக இருக்கிறாங்க. 33 கடவுள்கள். சரி, பட் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. கடைசியில் எங்கே நிற்கும் அப்படின்னா, பெரிய கடவுள் அப்படின்னு பார்த்தா 2 பேர் தான் நிற்பாங்க. ஒன்று விஷ்ணு, இன்னொன்று சிவபெருமான். ஸோ தேவாதி தேவன் சிவனை விட பெரிய கடவுள் இல்லை அப்படி எல்லாம் சொன்னால் கூட, வைஷ்ணவர்கள், இஸ்கான் குரூப்பை சார்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஸோ அவர்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ, யார் கடவுள் அப்படிங்கிறது. ஸோ இதற்கு நாம் அதாவது கடவுளுடைய ஞானம் அதை டைரெக்டாக சொல்கிறது அது ஒரு விஷயம். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ராமாயணம், மகாபாரதம், இதை வைத்தே யார் கடவுள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக ராமாயணம். ஸோ ராமாயணத்தில் ஒரு சமயம் பிரம்மதேவர் கடுமையான தவம் செய்து தவத்தின் பலனாக காமத்தை வென்றுவிட்டார் அப்படின்ற நம்பிக்கையோடு அவர் எப்போவுமே நாராயணா நாராயணன் தானே சொல்லுவார். ஸோ அதனால் நாராயணன் கிட்ட போய் முதல்ல அந்த செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சிவனுக்கு சமமாக நான் கர்மேந்திரியங்களை வென்றுவிட்டேன், காமத்தை வென்றுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ காமத்தை வென்ற ஒரே ஒருவர் சிவன் தான் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுக்கிட்டேயே அவர் சொல்கிறார். அடுத்தது, அப்படியா, சரி, மன்மதன் உன்னை கனவுல கூட ஜெயிக்க மாட்டான், எண்ணத்தில் கூட தீண்ட மாட்டான் அப்படின்ட்டு விஷ்ணு சொல்லிடுறாரு. நாரதர் போகிறார். ஆகாய மார்க்கமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான நகரத்தை பார்க்குறாரு. இது யாருடைய இது அப்படின்னு இறங்கி வந்தால் நிறைய பெண்கள் அங்கே விளையாண்டுட்டுருக்குறாங்க. அதில் ஒரு பெண் ரொம்ப அழகாக இருக்கிறா. பேர் விஸ்வமோகினி. ஸோ பார்த்தவுடன் இவருக்கு மனம் பறி கொடுக்கிறார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை வருது. அந்த பெண்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, உனக்கு எந்த மாதிரி மணவாளன் வேணும்னும் போது, எனக்கு முகுந்தனை போல், அதாவது விஷ்ணு போல் மணவாளன் வேணும் அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்ட்டு, இவர் தான் நாராயணன் பக்தராச்சு. நாராயணன் கிட்ட போய் எனக்கு ஸோ அப்போ விஷ்ணு கிட்ட போய் இந்த மாதிரி ஹரிமுகம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹரி அப்படிங்கிறது விஷ்ணுவையும் குறிக்கும், குரங்கையும் குறிக்கும். ஸோ அப்போ விஷ்ணு சரி அதே மாதிரி ஆகட்டும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மதிப்போல் விதியும் அமையட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இவருக்கு குரங்கு முகம் வருது. விஸ்வமோகினிக்கு அடுத்த நாள் சுயம்பரம். ஆக்சுவலாக அங்கே போகும்பொழுது ராஜா, என் மகளுக்கு நாளைக்கு சுயம்பரம், அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா பெரிய முனிவர் இல்லையா நாரதர். ஆனால் இவருக்கு அந்த பெண் மீது மோகம் வந்துடுச்சு. அவரே அங்கே அமர்ந்ததே ஒரு ஷாக். இது இல்லாமல் குரங்கு முகத்தோடு வேறு வந்திருக்கிறார். ஆக்சுவலாக ஒரு அழகான பெண்ணை திருமணம் செஞ்சுக்க சாமியார் வந்தால் எல்லோரும் சிரிக்க தானே செய்வாங்க. இதில் குரங்கு முகமும் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கு. அதோடைய உண்மையான அர்த்தம் மனம் இல்லையா? இவர் காமத்தை வென்றுட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கார், ஆனால் மனம் இன்னும் குரங்கு மாதிரியே இருக்குது. அதான் மதிப்போல் விதியும் அமையட்டும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ மதிக்கேற்ற மாதிரி
அவருடைய உருவம் மாறிடுது. இப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. இவர் வந்து நம்ம அழகாக இருக்கிறதுனால எல்லோரும் ஆனந்தப்படுறாங்க அப்படின்னே புரிஞ்சிருக்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாலை எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் ஏந்திரிக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு விஷ்ணு கிட்ட நாரதர்கிட்ட வராங்க. இப்போ நாரதர் வந்து கன்ஃபார்மாக நமக்கு தான் மாலை விழும், ஏன்னா விஷ்ணு முகத்தோடு இருக்கிறோமே அப்படின்னு அவர் நம்பிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ அப்போ தலை குனிஞ்சிட்டே இருக்கார். கடந்து போனோடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த இடத்துல விஷ்ணு தோன்றுகிறார். உடனே போய் அவருக்கு மாலை போட்டோடனே செம ஷாக் ஆகிடுது. ஸோ நம்மளை வந்து இப்படி ஏமாற்றிட்டாரு விஷ்ணு அப்படின்னு கோபமாக திட்டுறார். அப்போ குறிப்பாக கண்ணாடியில் அப்போ தான் பார்க்குறார், குரங்கு முகம் இருக்குது. ஸோ இதை வந்து கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக ஞானத்தை கொடுக்கும்பொழுது சிவபெருமான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மகாலட்சுமியை திருமணம் செய்ய ஆசைப்படுறார் நாரதன். அப்போ அதற்கேற்ற குணம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் உன் முகத்தை கண்ணாடியில் பாரு, மகாலட்சுமி கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா. ஸோ அது வெளித்தோற்றத்தை குறிக்கிற விஷயம் கிடையாது. மனம் என்கிற கண்ணாடியில் தூய்மையாக வச்சிருக்கிறியான்னு பாரு, உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ இவர் வந்து பெண்ணின் வெளிப்புற அழகில் மயங்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், காமத்தில் விழுந்துடுறார். அப்போ எப்படி பிரம்மச்சரிய விரதத்தில் ஜெயிச்சதாக சொல்ல முடியும். அது கிடைக்கலன்னொடனே கோபம் வருது பாருங்கள் இல்லையா. அந்த காமம் வந்து காமத்தின் மூலமாக தான் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வர்றது. ஸோ இங்கே கோபம் வந்து விஷ்ணுவை வந்து சாபம் விடுறார். எனக்கு விஸ்வமோகினி கிடைக்காம போன மாதிரி உன் மனைவி நீ பிரிய வேண்டி வரும், எனக்கு குரங்கு முகம் கொடுத்த மாதிரி உனக்கு குரங்கு சேனை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாத நிலை வரும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உணர்றாரு, அழுகுறாரு, கதறாரு, ஐயோ பரம்பொருளே நான் ஜடப்பொருள்னு நினச்சி இப்படி சாபம் கொடுத்துட்டேனே, அதை தயவுசெய்து வரமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொடுத்த சாபம்தான் ஒரு எல்லோருக்கும் நீதி புகட்டும் ஒரு காவியமாக மாறப்போகுது அப்படின்றார். ஸோ அதுதான் திரேதாயுகத்தில் ராமராக பிறந்து சீதையை அவர் பிரிகிறாரு. அதுக்கப்புறம் குரங்கு சேனையை வச்சு தான் போய் சீதையை மீட்டுட்டு வர்றார். ஸோ அப்போ நாரதர் கேட்கார், என்னுடைய பாவத்தை போக்கும் மார்க்கம் என்ன பிரபு அப்படின்ட்டு. அதுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நாரதா, ஈசனை இதயத்தில் அமர்த்திக்கொள், அவருடைய நாமத்தை உச்சரித்தவாறே புண்ணியத்தை ஏற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இவர் நாராயணான்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் அந்த நாராயணனே இப்போ சொல்கிறாரு, சிவனை நினை, சிவனுடைய நாமத்தையே உச்சரித்துக்கொள், உன் இதயம் முழுவதும் அவரையே நிரப்பிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுக்கப்புறம் சொல்கிறது தான் பெரிய ஹைலைட். இன்னொரு உண்மையையும் தெரிந்து கொள், அந்த சிவன்தான் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார், சிவனுக்கு சமமாக எனது அன்பை பெற்றவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் மிக முக்கியமான சீக்ரெட். நம்ம நிறைய ராமாயணம் பற்றி, மகாபாரதம் பற்றி எல்லாம் பேசும் பொழுது தர்மர் கரெக்டான பாதையில் நடக்கிறார், ராமரும் அதே மாதிரி கரெக்டான பாதையில் நடக்கிறார், சீதையும் அந்த மாதிரி கரெக்டான பாதையில் நடக்கிறாங்க. ஆனால் இந்த கரெக்டான பாதையை அவங்களுக்கு போதித்தது யார்? அப்படி இருக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இல்லை, தன்னை வந்து ராஜ்யத்தை விட்டு துரத்தி அந்த கைகைக்கு காலிலே விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு போகிறார் வனவாசத்துக்கு. ஸோ அந்த கைகையையோ அவருடைய மகன் பரதனையோ அவர் ஒருபொழுதும் தவறாக நினைக்கவும் இல்லை, தவறாக நினைப்பவர்களை நினைக்க விடவும் இல்லை. ஸோ இது எப்படி அந்த சக்தி வந்தது? அதுக்கு ரகசியம் இதுதான் இல்லையா. சிவனே என் ஜீவனாக இருக்கிறார், அவருக்கு ஈக்குவலாக எனது அன்பை பெற்றவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. அப்போ சீதை இல்லையா, அவர் சீதையெல்லாம் நினச்சிட்டு இல்லை, சீதையும் ராமரை நினச்சிட்டு இல்லை, இந்த ராமரை நினைத்ததில்லை. ஏன்னா காட்டுக்கு போயிட்டு ராவணன் கிட்டேருந்து மீட்டு வந்த பிறகும் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே தான் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க சீதை. குழந்தை பருவத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த சிவதனுசை தான் அவங்க பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ராமர் வந்து
ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் ஸ்தாபனை பண்ணது இருந்தால் கூட குறிப்பாக இந்த காட்சியில் வந்து மிக தெளிவாக சொல்கிறார், சிவனுக்கு ஈக்குவலாக என் அன்பை பெற்றவர் யாரும் இல்லை அப்படின்னா என் அன்பு முழுவதும் அவர் ஒருவருக்கு, அவரே என் ஜீவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உண்மையில் ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் இது எதுவும் நடந்த விஷயம் கிடையாது. உண்மையை இலைமறைக்காயாக வெளிப்படுத்துது. ஸோ அப்படி இங்கே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம்தான் இந்த சம்பவம். அடுத்தது, முக்கண்ணனுக்கு மதிப்பு கொடுக்காத ஜீவன்களுக்கு இந்த முகுந்தனும் கிருபை செய்வதில்லை இல்லையா. அவங்க வந்து விஷ்ணுவே கடவுள் அப்படின்ட்டு வைணவர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் விஷ்ணு கூட கிருபை செய்வதில்லை அப்படின்னு வருது. இதே விஷயம் பைபிளில் கூட இயேசுவை பார்த்து பரிசுத்த போதகரே அப்படின்னு யாரோ சொல்லும்போது இயேசு சொல்லுவார், அந்த பரமபிதாவை தவிர பரிசுத்தமானவர் யாருமே கிடையாது, எப்படி நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் என்னை நோக்கி ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்றவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, உங்களை யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன், பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவர்களுக்கு மட்டுமே சொர்க்கத்தில் நுழைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த பரமபிதாவைத்தான் சிவன் அப்படின்னு இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராதவர், அதுக்காக அவர் எங்கும் நிறைந்தவர் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா. பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராத ஒரு உயிர் சின்ன புள்ளி, அது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஒரு நேரம். ஆனால் என்ன, அவருக்கு உடல் இல்லாதனால நினைச்ச நேரத்தில் டக்குன்னு எங்கே வேணாலும் போக முடியும். நம்மளாலேயும் முடியும், உடல் இல்லைன்னா. உடலை விட்டு உயிர் பிரியும் போது கடைசியில் எந்த எண்ணம் வருதோ அங்கே போய் பிறந்துடுவீங்கன்றார். ஒரு செகண்டு தான். அதுக்கு தான் இந்த கலியுகத்தில் நீங்கள் பிறக்காமல் இருக்கணும்னா கலியுகத்தின் எதையும் நினைக்காமல் சிவனை மட்டுமே அப்பாவாக அன்பாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்றதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். ஸோ அந்த விஷயம்தான் இங்கேயும் வெளிப்படுது. அவரை நினைக்க நினைக்க புண்ணியம் சேரும். எதுக்கு சேர்த்துக்கணும் புண்ணியத்தை அப்படின்னா, கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் சிவபெருமான் வரார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பூமி முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது, இப்போ நரகமாக அடுத்த 2500 வருடம் மாறுது. இந்த 5000 வருட காலச்சக்கரம் திரும்ப திரும்ப இரவு பகல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கல்பத்தின் கடைசியின் ஒரு வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வைத்து அவர் வாய் வழியாக இந்த ரகசியத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்கள், அதாவது உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாக்களின் தந்தை தான் சிவபெருமான். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே. அவரை எந்த அளவுக்கு நினைவு செய்து செய்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் அழிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைய முடியும். ஸோ சிவனே என் ஜீவனாக இருக்கிறார் என்பது நாராயணன் பண்ணுற வேலை கிடையாது. அதற்கு முன்ஜென்மத்தில் அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நாராயணனாக பிறக்கிறாங்க சொர்க்கத்தில். ஏன்னா இதே பூமி சொர்க்கமாகுது. அங்கே வந்து மறந்துடுவாங்க இந்த ஞானத்தை. ஆனால் கதையில் வந்து அவரே விஷ்ணுவே சொல்கிற மாதிரி எழுதிட்டாங்க. பட் இங்கே இது எல்லாமே சிவன் சொல்லும் விஷயம்தான். ஆனாலும் அதில் கரெக்டாக சொல்கிறாங்க பாங்க, சிவனே என் ஜீவனாக இருக்கிறார், அவரை விட அதிகமாக என் அன்பை பெற்றவர் யாரும் இல்லை, அவரை மனதில் நிரப்பிக்கொள், அவருடைய நாமத்தை உச்சரித்து உச்சரித்து உன் புண்ணியத்தை உயர்த்திக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். ஏன்னா சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அங்கே போகணுன்னா ஆத்மா தன்னுடைய குணங்களை தான் அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ சொர்க்கத்தின் குணங்களை இப்போவே நீங்கள் நிரப்பிக்கிட்டீங்கன்னா சொர்க்கத்தில் பிறவி எடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். சொர்க்கத்திற்கு வருவதற்கு தகுதி பெற்ற ஆத்மாக்கள் டக்குன்னு ஜென்மம் எடுப்பாங்க சொர்க்கத்தில், மற்றவர்கள் அங்கேயே தங்கிடுவாங்க. இந்த பூமி மீண்டும் நரகம் ஆன பிறகே மற்றவர்கள் வருவாங்க. ஸோ அதுக்கு இறைவனை நினைக்கணும். இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் இறைவன் இந்த ஞானத்தை தான் கொடுக்கிறார்.
ஸோ அடுத்தது விஷ்ணு சொல்கிறார், சங்கடம் தீர்ப்பான் சங்கரன், உண்மையில் காமத்தை வென்றவரும் அவர்தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சங்கடம் தீர்ப்பவர் கடவுள் தான், சிவபெருமான். ஆனால் சிவன் வேறு, சங்கர் வேறு. நம்ம கழுத்தில் பாம்பு போட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு இல்லையா, அவரை தான் நம்ம ஜென்ரலாக சிவன் சொல்லுவோம். ஆனால் அது சிவன் கிடையாது, சங்கர். ஸோ அது யாருடைய நினைவுனா, இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வர்றார் இல்லையா, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பிரம்மா தான் சொர்க்கத்தில் நாராயணன்னா ஆகிறார். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு பாகம் இருக்குது. அது என்னென்னா, இந்த பிரம்மா இறைவனை நினைத்து நினைத்து வெளி உலக விஷயங்கள், கவர்ச்சிகள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்தையும் வெல்கிறார். ஸோ அவர் பிரம்மா உடலில் சிவன் வரும்போதே பிரம்மாவுக்கு வயது 60. ஸோ ஒரு 96 வயது இருக்கும்போது உடலை விட்டு உயிர் பிரியும் இல்லையா. ஆனால் அதற்குள்ளே சம்பூர்ணம் அடைஞ்சிடுறார். அப்படின்னு அர்த்தம், வெளி உலக கவர்ச்சியிலிருந்து முற்றிலும் விலகி விடுகிறார். யோக பலத்தினால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்று விடுகிறார். உடல் என்ற உணர்வையே மறந்து விடுகிறார். ஏன்னா உடல்ன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி செஞ்சதுனால அவர் மீண்டும் இங்கே பிறக்காமல் மேலேயும் போக முடியாது. ஏன்னா உலகம் அழியும்போது தான் பரந்தாமத்துக்கு போக முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த பூமிக்கும் பரந்தாமத்திற்கும் இடையில் ஒரு ஒளி உலகத்தை கடவுள் உருவாக்குறார். அங்கே தான் நம்ம போவோம் சம்பூர்ணம் அடைந்தால். ஸோ அப்படி முதல்ல போகிறவர் பிரம்மா. ஸோ அந்த பிரம்மா மேலே இருந்து யோக நிலையிலே இருக்கிறது தான் சங்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமத்தை வென்றவரும் அவர்தான் அப்படிங்கிறது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் காமத்தை வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காமத்தை முதல்ல விழவே இல்லையே, அப்புறம் எதுக்கு வெல்லணும்? அவருக்கு உடம்பே கிடையாது, எப்படி காமம் வரும்? அவர் ஆத்மாவாக தான் இருக்கார், அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது. ஒரு வயோதிகர் உடலில் வரார், கடனாக எடுக்கிறார். அப்போ இந்த ஞானத்தை பிரம்மா மூலமாக எல்லோருக்கும் கொடுக்கிறார். அவர் வாய் வழியாக கேட்குற எல்லோரும் பிரம்மகுமார் குமாரிகளாக, அதாவது பிரம்மாவுடைய குழந்தைகளாக மாறிடுறோம். நாரதரை கூட பிரம்மாவுடைய குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த பிரம்மா அந்த சம்பூர்ண நிலையை அடையிறார் இல்லையா. ஸோ அதை தான் சங்கரன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ காமத்தை வென்றவரும் அவர் ஒருவனே அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். அந்த அளவுக்கு முற்றிலும் அந்த சின்ன ஈர்ப்பு கூட இல்லாமல் ஒரு நிலையை அடையும் பொழுது தான் அவர் சங்கராக இருக்கிறார். அது பூமியில் நடக்கிற விஷயமே கிடையாது, மேலே சூக்ஷ்மவதனத்திலேயே நடக்கிற விஷயங்கள். மகாசக்திக்கே உயர்ந்த சக்தி கொடுப்பதால் அவரை மகாதேவர் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாதி தேவன் மகாதேவன்ட்டு. ஸோ மகாசக்தி பார்வதி, அந்த பார்வதிக்கே சக்தி கொடுக்கறது சிவன் தான் இல்லையா, வேறு யாரும் இல்லை. அந்த மகாசக்தி நாம் தான் அந்த பார்வதி தேவிகள். இறைவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சிவனை நினைத்து தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சுக்கலாம், இது லௌகீக கணவன் மனைவி உறவு கிடையாது, அலௌகீக, அதாவது ஆன்மீக ஆத்மா சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி உறவு. ஸோ ஆத்மான்னு கணவனையே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நாம் சிவனையே நினைக்கிறதுனால அந்த ஒரு சிவகணவனுடைய பார்வதி தேவிகள் தான் அனைத்து ஆத்மாக்களுமே. ஸோ இந்த மகிமையை தூக்கி ராமர் சீதைன்னு போட்டாங்க. அனைத்து ஆத்மாக்களும் சீதைகள் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற ராவணன் பிடியில் சிக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து விடுவிக்க வரக்கூடிய ராமர் சிவபெருமான். ஸோ இதை அங்கே கதையில் ராமாயணத்தில் ராமர் சீதையை மீட்கிற மாதிரி எழுதிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த மாதிரி சம்பவம் அப்படியே நடக்கலை, இப்போ நடக்குது. சூக்ஷ்மமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விகாரங்களை அழிக்கிறார். எப்படி அழிக்கிறது அதை தான் அவர் சொல்கிறார். அதை எப்படி இதிலிருந்து விடுபடுறது, பாவத்துக்கு பிராயச்சித்தம் என்னென்னா சிவனுடைய நினைவிலே அமர்ந்து இரு அப்படின்ட்டு விஷ்ணு சொல்கிறார். ஸோ விஷ்ணு கடவுளாக இருந்தால் என் நினைவில் இருந்தன சொல்லுவார். எதுக்கு சிவபெருமானின் நினைவில் இருன்னு அவர் சொல்ல போகிறார். ஸோ ஆனால் உண்மை என்னென்னா, விஷ்ணுவாக சொர்க்கத்தில் பிறக்கும்போது அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, முன் ஜென்மத்தில் நடந்தது. ஸோ எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம். பிரம்மா வாய் வழியாக சிவபெருமான் பேசுகிறது இந்த கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு இப்போ நடக்கிற விஷயம். ஸோ இங்கே பிரம்மா சொல்வதை பிரம்மாவின் அடுத்த ஜென்மமாகிய நாராயணன் சொல்வதாக வெளிப்பட்டுடுச்சு. ஏன்னா பக்கத்து யுகங்கள் இல்லையா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
பரந்தாமன் எங்கும் நிறைந்தவர் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி குரானில் கூட பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ் இல்லாத திசையே இல்லை அப்படின்னாங்க. எங்கும் நிறைந்தவர்னு அர்த்தம் ஆயிடுது. ஸோ எங்கும் நிறைந்தவர்னால் எல்லோரும் கடவுள்னு ஆகிடும், எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படின்னு ஆகிடும். ஸோ எல்லோருக்கும் நமக்குள்ளேயே இருந்தால் நம்ம எதுக்கு கடவுளை வணங்கணும்? ஸோ அப்போ எப்படி நம்மை காப்பாற்ற வர்றது யார் இல்லையா? நம்ம தானே கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். தானாகவே போனால் இன்றைக்கி உலகம் மோசமான நிலையை நோக்கி போது பாருங்கள். அது மாதிரி நம்ம கீழ்நிலையை நோக்கி தான் போகும் தானாக போனால். சொர்க்கத்தில் நாராயணனாக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குணங்களை இழந்து கலியுகத்தின் இறுதியில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கியவராக மாறுகிறார். ஸோ அதுதான் விஷ்ணு அப்படியே கீழ் நோக்கி அந்த சிவனுடைய அடிமுடியை யார் முதலில் காண்கிறாரோ அவரே பெரியவர்னு ஒரு புராண கதை இருக்குது இல்லையா? பிரம்மா அன்னப்பறவையை எடுத்துகிட்டு மேலே போவார், விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில் போவார்ன்ட்டு. ஸோ அப்படின்னு அர்த்தம் விஷ்ணுவாக பிறந்த பிறகு இறங்கும் கலை தான். அவரே எப்போ கடைசி ஜென்மத்தில் பிரம்மாவாக மாறுகிறாரோ, அதாவது சிவபெருமான் அவருக்குள்ளே வராரோ அப்போ தான் ஏறும் கலை. அப்போ தான் சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதி அடைகிறார். இப்படி போகணும் ஆக்சுவலாக இல்லையா? ஏன்னா கொஞ்சமாக இறங்கி வந்துச்சு. வர்றதுக்கு 5000 வருஷம் ஆச்சு இறங்குறதுக்கு. ஆனால் ஏறுறதுக்கு இந்த ஒரே ஜென்மத்தில் அந்த நிலையை அடைகிறார், அந்த பரிசுத்த நிலையை அடைகிறார். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி கடவுள் எங்கும் நிறைந்தவராக இருந்தால் அதுக்கு அர்த்தம் மகாபாரதமே நடக்கலைன்னு வந்துடும், ராமாயணமே நடக்கலைன்னு வந்துடும். அவர் தான் எங்கேயும் இருக்கிறார் இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியாமல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒன்றே எங்கும் நிறைந்தவர் கரெக்டாக இருக்கணும், அல்லது மகாபாரதம் நடந்தது உண்மையாக இருக்கணும். ரெண்டும் உண்மையாக இருக்க முடியாது. எங்கும் நிறைந்தவராக இருந்தால் அப்புறம் மகாபாரதம் எப்படி நடந்திருக்கும்? எப்படி அவர் தனியாக வந்திருக்க முடியும்? ராமாயணம் தனி ஒரு நபராக தானே காட்டுறாங்க. மொத்தத்தில் ரெண்டுமே உண்மை இல்லை. ராமாயணமும் நடக்கலை, மகாபாரதமும் நடக்கலை, அவர் எங்கும் நிறைந்தவரும் கிடையாது. அவருடைய விளையாட்டு இந்த கடைசின்னு ஒரு வருடம் இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுங்கன்றார். நம்ம ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் செய்து இந்த பஞ்ச தத்துவங்களும் இந்த 5 புலன்களும் முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர வைக்கிறார் இறைவன் நினைவில் இருந்து. ஆனால் இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அதுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். ஸோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கிறது தான் ராவணன் கிட்டேருந்து சீதையை மீட்கிறது. ஸோ எப்படி அங்கே ராவணன் சிறையில் இருக்கும்போது சீதை ராமரோடு வாழ்ந்த நாட்களை நினைச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இறைவன் சொர்க்கத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்கன்றதை அந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் மூலமாக முற்றிலும் இலவசமாக கிடைக்கிற இறைவனின் நேரடி ஞானமாகிய முரளியில் தினம் சொல்லப்படும். சொர்க்கத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்க, ஆனால் கதவு ஜன்னல் கூட இருக்காது. ஏன்னா திருடுறதுனா என்னென்னே தெரியாது. அங்கே யாரும் கடவுளை வணங்க மாட்டாங்க, ஏன்னா அதற்கான அவசியம் இருக்காது. துக்கம் வந்தால் தான் மனிதன் கடவுளையே நினைப்பான். அங்கே துக்கத்துடைய பேரடையாளமே இருக்காது. குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் துக்கம் இருக்காது. காரணம் காம கோபம் பற்றி பேராசை அகங்காரம் கிடையாது. இப்போ எப்படி குழந்தை பிறக்கும்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ இந்த மாதிரி சொர்க்கத்தின் எல்லா விஷயத்தையும் அவ்வளோ விஸ்தாரமாக தினம் முரளியில் சொல்ல புத்தியில் அதே நினைவிலேயே மூழ்கி இந்த கலியுகத்தின் விஷயங்களை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். அதன் மூலமாக தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ அப்போ கடவுள் வந்திருக்கிறாரு, அவர் தான் பேசுகிறாருன்ற முதல்ல நிச்சய புத்தி இருந்தால் தான் அவர் சொல்கிறத கேட்பீங்க, காமத்தையே விடுவீங்க. இல்லைன்னா காமத்தை விடுவதை பற்றி எதுக்கு யோசிக்கணும்? சிவனை தவிர யாரும் காமத்தை வென்றவர் இல்லை அப்படின்னே சொல்லப்படுது. விஷ்ணு காமத்தை வென்றவர் தான், ஆனால் அவர் விஷ்ணுவாக எப்போவும் இருக்க போகிறதில்ல. மறுஜன்மம் எடுத்து சாதாரண மனிதனாகி காமம் கோபம் எல்லாத்துலேயும் விழதான் போகிறார். சிவன் மட்டும்தான் பிறப்பு சக்கரத்துலேருந்து எப்போவுமே விலகி இருக்கார். கடைசின்னு ஒரு வருடம் அதுவும் பிறக்கலை, ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி ஞானத்தை கொடுத்துட்டு போயிறார். கொடுக்கறதுக்காக அந்த உடலை கடனாக எடுக்கிறார். அந்த உடலுடைய நினைவு தான் நந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வாகனம் எடுக்கிறாங்க, ஏன்னா அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது, ஆத்மாவாகவே வரார். அதனால தான் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். ஆனால் அதுவும் என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பரமாத்மா, பரமபிதா, பரமசிவன் இது எல்லாமே அந்த ஒரு சிவபெருமான் பரம்பொருள். இது எல்லாமே சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய பொருள். பரம் அப்படின்னாலே, பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லையா? சொர்க்கத்தில் பிறக்கிற ஸ்ரீ நாராயணன் உயர்ந்தவர் கிடையாது.
அந்த சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதியான ஞானத்தை கொடுத்து நாராயணனை ஆக்கிறார் பாருங்க. அந்த சிவபெருமான் தான் உயர்ந்தவர். அவர்தான் சொர்க்கத்தை படைப்பவர். அந்த சொர்க்கத்தில் வந்து ஆட்சி செய்பவர் விஷ்ணு. அதனால்தான் பாலனை பண்ணுறாரு, விஷ்ணு மூலம் பாலனை அப்படின்னு சொல்லப்படும். பிரம்மா மூலமாக படைத்தல்னு இருக்கும். பிரம்மா படைக்கல, பிரம்மா மூலமாக சிவன் படைக்கிறார், பிரம்மா உடலை பயன்படுத்தி. ஸோ இதே பிரம்மா அங்கே விஷ்ணுவாகி சொர்க்கத்தை பாலனை பண்ணுவார். ஸோ கடைசியில் சங்கர் மூலமாக அழிவுன்னு சொல்லப்படுது. சிவன் கிடையாது, அது சங்கர். பட் ஆனால் இங்கே அழிக்கிற விஷயம் இல்லை, இறைவனுடைய நினைவில் மூழ்க மூழ்க சொர்க்கத்தை பற்றிய சிந்தனையிலே இருக்க சொர்க்கம் வரும்போது தானாகவே உலகம் அழிந்தால்தான் சொர்க்கம் வரும். அதே நேரத்தில் அதற்கேற்ப மனிதர்களும் நிறைய பாவம் செய்கிறாங்க. பாவக்குடம் நிரம்பும் போது தான் உலகம் அழியும். ஸோ அதனால் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுள் ஒருவர் தான், அவர் பெயர் சிவன்தான். மற்ற மதத்தில் அல்லாஹ் பரமபிதான்றாங்க. மற்றபடி இயேசுவோ கிருஷ்ணரோ தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. அப்படி பிறந்தால் இறக்குறதுன்னு ஒன்று வந்துடும். யோசிச்சு பாருங்கள், சிவன் எந்த தாய் தந்தைக்காவது பிறந்ததாக கதை இருக்கிறதா? அவர் இறந்ததாக கதை இருக்கிறதா? ஆனால் கிருஷ்ணர் பிறந்தது இறந்தது எல்லாமே இருக்குது. இயேசு பிறந்தது இறந்தது எல்லாமே இருக்குது. இறந்ததை அவங்க ஏற்றுக்காட்டினாலும் இப்போ எங்கே இருக்கார்? அது ஒரு அற்புதம், சில மேஜிக், அதன் மூலமாக தான் அந்த மதமே உருவாகுது. மற்றபடி அவர் பிறந்தால் கண்டிப்பாக இறப்பு உண்டு. கடவுள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, எப்போவுமே இருக்கிறார். ஆனால் எங்கும் கிடையாது. கிறிஸ்தவ மதத்தில் ஒரு உண்மைக்காக அவங்கள கையெழுத்து கும்பிடணும். அது அவங்களே அறியாமல் சொல்கிறாங்க. அது என்ன? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இதுதான் ஒரு இருப்பிடம். எங்கும் நிறைந்த பரமபிதாவேன்னு சொல்லலை. ஆனால் இது சும்மா உதட்டளவில் சொன்னாலும் எங்கே இருக்கார் கடவுள்னால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க அவங்களும். ஏன்னா அது இந்து மதத்தில் குறிப்பாக கீதையிலிருந்து அப்படி வெளிப்பட்டுடுச்சு. ஆனால் கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது. இறைவன் இப்போ கொடுக்குற ஞானம்தான் கீதையாக வெளிப்படுது. ஆனால் அதில் எழுதும்போது கிருஷ்ணர் சொன்னதாக எழுதிட்டாங்க. கிருஷ்ணர் சொல்லியிருந்தால் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டு என்னிடம் சரணடைன்னு எப்படி சொல்லுவார்? இல்லையா? தேகன்றதே மறந்துட்டு தேகமுள்ள கிருஷ்ணரையா நினைக்க சொல்லுவாங்க? இப்போ தேகத்தை மறக்கணும் அப்படின்னாலே தேகமற்ற இறைவனுடைய நினைவிலே இருந்தால்தான், அதுக்கு பேர் தான் சரணடைகிறது. தேக உணர்வை மறக்க முடியும். ஸோ அப்படி தேக உணர்வை முற்றிலும் மறக்கும்போது தான் காமத்தை வெல்ல முடியும். அந்த ரகசியத்தை சிவபெருமான் சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ அதை தான் காமத்தை வெல்வதற்கான வழி என்ன? சிவனை நினைத்து கொண்டே இரு அப்படின்னு விஷ்ணுவே சொல்வதாக ராமாயணத்தில் இருக்குது. நீங்கள் வேணால் 35வது எபிசோடு, இப்போ புதுசாக ஒரு ராமாயணம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா டிவிலையும் ஓடிச்சு இல்லையா? ஸோ அந்த ராமாயணத்தில் 35வது எபிசோடில் நான் சொன்ன காட்சிகள் வருது. அவசியம் பாருங்கள். கடவுள் ஒருவர் தான். ஞானம் ரொம்ப சிம்பிள். அது கதை வடிவமாக நிறைய விஸ்தாரம் இருந்தாலும் உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் செம்பொன்னிறமான ஒளி உலகத்தில். ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாம் அங்கே தான் போகணும். எங்கே போகுதோ அதை நினைச்சிக்கிட்டே இருந்தால் தான் உடலை விட்டு பிரியும்போது அந்த நினைவு வரும், அங்கே போயிடுவோம். பூமியில் உள்ள அழகான ஆணையோ பெண்ணையோ சொத்தையோ புகழையோ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்கேயே பிறந்துடுவீங்க. ஸோ அதுதான் அந்த கதையிலும் கூட பார்த்தீங்கன்னா, ஆகாய மார்க்கமாக நாரதர் போயிட்டுருக்கிறார் ஆனந்தமாக. நான் பிரம்மச்சரிய விரதத்தை வென்றுவிட்டேன், காமத்தை வென்றுவிட்டேன்ட்டு. உடனே கீழே அழகான இடங்களை பார்த்தோன்னே என்ன அப்படின்னு நினைக்கும் போதே புத்தி கீழே வந்துடுது. ஸோ அப்படி கீழே வரக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ தான் சூக்ஷ்ம தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறோம். சொர்க்கம் இன்னும் வரலை. பட் புத்தியினால் இந்த பூமியிலே இல்லாமல் அந்த சூக்ஷ்ம லோகத்திலேயே இருக்கணும். தேவதைகள் எப்பவும் கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள். அதனால தான் அவங்களுடைய கை இப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கிற மாதிரி. ஸோ அப்படி அனைவருக்கும் சக்தியை கொடுக்கிறோம். இறைவன் நினைவை எடுக்கணும், தூய்மை ஆகணும் அப்படின்ற சுபமான எண்ணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டினியூஸாக வைக்கணும். அப்படி வைக்கிறது தான் இந்த ஃபரிஸ்தா நிலை, சம்பூர்ண நிலை. ஸோ அந்த நிலையை இப்போ நாம் அடையணும். ஸோ அதோடைய நினைவு தான். இப்போ நாம் தான் வந்து கடவுள் இருக்கிற பரந்தாமத்துக்கும் போகிறோம், சூக்ஷ்மலோகத்துக்கும் வரும், சொர்க்கத்துக்கும் போகிறோம். புத்தியினால தான் போயிட்டு வரோம். இதுதான் திரிலோக சஞ்சாரி, கலியுகத்தை தவிர எல்லா இடத்துலையும். ஆனால் அவருடைய
புத்தி கீழே பூலோகத்தை நோக்கி, அதாவது நரகத்தை நோக்கி ஈர்க்கப்படுது. அதனால் டக்குன்னு கீழே வந்துடுறார். இப்போ நீங்கள் மேலேயே புத்தி இருக்கணும், அதுதான் லட்சியம். ஸோ இறைவனை நினைக்க நினைக்க அது சாத்தியமாகும். அதுவரை காமத்தின் ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காமத்தின் ஈர்ப்பு முற்றிலும் கட்டாகும்போது தான் கர்மாதீத்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிலை அடையும் போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நேரம் சுற்றி நடக்கிறது எண்ணிதுன்ற உணர்வு எதுவுமே இருக்காது. ஒளியாகவே உங்களை உணர்வீங்க, பிறரையும் ஒளியாக பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தின் காட்சிகளும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உலக அழிவே உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த துக்கமே தெரியாது. ஸோ அதற்காக இப்போ இங்கே இருக்கக்கூடிய அனைத்துலேருந்தும் புத்தியை நீக்கணும். ஸோ இங்கேயே மயக்கம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நாரதர் கதி ஆகிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கண்ணாடியில் முகத்தை நாரதர் பார்க்குறாருன்னா நம்ம மனம்ன்ற கண்ணாடியில் அந்த மாதிரி காமம், கோபம் இது சார்ந்த எண்ணங்கள் வந்ததா, வார்த்தைகள் இருந்ததா, பார்வை இருந்ததான்னு தினம் தினம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. ஸோ அப்படி செக் பண்ணி நம்மை சேஞ்ச் பண்ணணும். சிவபெருமானுக்கு ஈக்குவலாக கடவுள் எப்படி பரிசுத்தமானவராக இருக்கிறாரோ, ஆனந்த கடலாக, அமைதி கடலாக, தூய்மை கடலாக இருக்கிறாரோ, அதேமாதிரி நம்மளும் மாறணும். அதுக்கு இறைவன் நினைவோடு இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் மனதுக்குள்ளே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி.